இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரும் நம்முடைய இரட்சகரும் மீட்பருமாகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவையும் அவரை ஆராதிப்பதற்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் 10 நரம்பு வீணையினாலும் தம்புருனாலும் தியானத்தோடு வாசிக்கு சுரமெடுத்தினாலும் காலையிலே ஒரு கிருபையும் இரவிலே ஒரு சத்தியத்தை அறிவிப்பது நலமாயிருக்கும். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், ஆகவே எங்களை ரட்சித்திருக்கிற தேவன் சுவாமி, உம்முடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தின் நிறைவோடு கூட இந்த காலவெளி ஆராதனைகளிலே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நொறுங்குண்ட இதயமுள்ளவருக்கு கர்த்தர் சமீபமாயிருக்கிறார் என்று சொல்ல வேதம் சொல்லுகிறது. இந்த ஆராதனைகளில எங்களை நொறுக்கி எங்களை தாழ்த்தி ஜீவ பலியாக எங்களுடைய அவயவங்களை ஒப்புக் கொடுத்து புத்தியுள்ள ஆராதனை ஆராதிப்பதற்கு இந்த ஆராதனையில கலந்து கொள்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீர் பெருக வேண்டும், நாங்கள் செய்ய வேண்டும். ஆராதனையில பங்கெடுக்கிற பிள்ளைகளை கர்த்தர் உம்முடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்தினுள்ளாய், உமக்கு மாத்திரம் ஊழியம் செய்ய பிள்ளைகளை பக்குவப்படுத்துகிறார். பங்கெடுக்கிற ஒவ்வொருவரையும் கடவுள் ஆராதனை ஒவ்வொருவருக்கும் உமக்கு மகிமையை கொண்டு வர பிள்ளைகள் மகிழ்ச்சியாக இருக்க இந்த ஆராதனையின் மூலமாக உம்முடைய நாமம் என்னென்னைக்கு மகிமைப்படத்தக்கதாக தேவனுக்கு கிருபை தாரும். ஆராதனையின் ஒவ்வொரு பகுதியையும் ஆண்டவருடைய ஆளுகைக்கு அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். யாவும் எழுதுகின்ற தேவனுடைய நாமமைக்காகவும் ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் பாமாலைகளிலே 271 பாமாலை பாடுவோம். பாமாலை 271 பாடுவோம். யாரை நான் புகழுவேன், யாரை நான் அறிகிறேன், என் கதியும் பங்கும் யார், நான் பாராட்டும் மேன்மையார். தெய்வ ஆட்டுக்குட்டிதான், தெய்வ கண்மலை, யார் என் தீட நம்பிக்கை, குற்றத்தை சுமந்தோர் யார், தெய்வ நேசம் தந்தோர் யார். தெய்வ ஆட்டுக்குட்டிதான், தெய்வ பலன் யார், ஆத்துமத்தின் சாரம் யார், யாரால் பாவி நீதிமான், யாரால் தெய்வ பிள்ளை நான். தெய்வ ஆட்டுக்குட்டிதான், தெய்வ கஸ்தியில் சகாயர் யார், சாவின் சாவு ஆனோர் யார், என்னை தூதர் கூட்டத்தில் சேர்ப்போர் யார், நான் சாகையில். தெய்வ ஆட்டுக்குட்டிதான், தெய்வ இயேசுதான் என் ஞானமே, அவர் என் சங்கீதமே, நீங்களும்
வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட சங்கீதம் 62ஆம் சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிப்போம். The passage taken for our responsive reading is Psalm 62:6-2. தேவனையே நோக்கி என் ஆத்மா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும். அவரே என் கன்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமானவர், நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. நீங்கள் எதுவரைக்கும் ஒரு மனுஷனுக்கு தீங்கு செய்ய நினைப்பீர்கள்? நீங்கள் அனைவரும் சங்கரிக்கப்படுவீர்கள், சாய்ந்த மதிலுக்கும் இடிந்த சுவருக்கும் ஒப்பாவீர்கள். அவனுடைய மேன்மையிலிருந்து அவனை தள்ளும்படிக்கு அவர்கள் ஆலோசனை பண்ணி அபத்தம் பேச விரும்புகிறார்கள். தங்கள் வாயினால் ஆசீர்வதித்து தங்கள் உள்ளத்தில் சமைக்கிறார்கள். என் ஆத்துமாவே தேவனையை நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். அவரே என் கன்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமானவர், நான் அசைக்கப்படுவதில்லை. என் ரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது, பலனான என் கண்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது. ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். கீழ் மக்கள் மாயும் மேன்மக்கள் பொய்யுமாமே. தராசிலே வைக்கப்பட்டால் அவர்கள் எல்லாரும் மாயிலும் லேசானவர்கள். கொடுமை நம்பாதீர்கள், கொள்ளையினால் பெருமை பாராட்டுவீர்கள். ஐஸ்வர்யம் விருத்தியானால் இருதயத்தில் அது மேலே வைக்காதீர்கள். தேவன் ஒரு தரம் விளம்பினார், 2 தரம் கேட்டிருக்கிறேன். வல்லமை தேவனுடையது என்பதே, கிருபையும் உடையது. ஆண்டவரே, தேவரீர் அவனவன் செய்யத்தக்கதாக பலன் அளிக்கிறேன். யாவரும் நம்முடைய விசுவாசத்தை நினைவு கூர்ந்து அதை உறுதி செய்யும்படியாக சபைக்கு முன்பாக அப்போஸ்தலர் கற்றுக் கொடுத்த அப்போஸ்தலர் பிரமாணத்தை அறிக்கையிடுவதன் மூலமாக அதை உறுதி செய்து கொள்வோம். அப்போஸ்தலர் கிரீட். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வபிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னியிடத்தில் உற்பத்தி பிறந்தார். புதிகளாக்கும் காலத்தில் பாடுபட்டு சிறுளையரண்டு மறைத்து அடக்கப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மருத்துவத்தில் எழுந்தருளினார். பரமடத்தில் ஏறி சர்வபிதாவாகிய தேவனால் வாசமிட்டிருக்கிறார். அவிடத்திலிருந்து உயிரோரி மருத்துவர் ஞானத்திற்கு வருவார். பரிசுத்த விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற ஒரு சபையும் பரிசுத்த ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் வைத்தெழுதலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். தொடர்ந்து நாம் ஜெபநிலையிலே கர்த்தருடைய ஜெபத்தையும் சேர்ந்து சொல்லுவோம். லார்ட்ஸ் பிரேயர். பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்வதற்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீவினை எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றைக்கும் உடையவர்களே. ஆமென். இப்பொழுது நமக்கு வேத பாடம் தமிழிலும் ஆங்கிலத்திலும் வாசிக்க கேட்போம். Now the scripture portion will be read to us both in Tamil and English. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பாடகம் எபேசியர் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 முதல் 17 முடிய. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணியுள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்க வசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களில் தொடுத்தவர்களாயும் பொல்லாங்கன் எய்யும் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். இரட்சணியம் என்னும் தலை சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பாடகம் வாசித்து முடிந்தாயிற்று. The portion for the Bible reading is taken from Ephesians chapter 6 verses 11 to 17. Put on the full armor of God so that you can take your stand against the devil's scheme. For our struggle is not against flesh and blood, but against the ruler, against the authorities,
against the power of this dark world and against the spiritual forces of evil in the heavenly realm. Therefore, put on the full armor of God, so that when the day of evil comes, you may be able to stand your ground, and after you have done everything to stand, stand firm then, with the belt of truth buckled around your waist, with the breastplate of righteousness in place, and with your feet fitted with the readiness that comes from the gospel of peace. In addition to all this, take up the shield of faith, with which you can extinguish all the flaming arrows of the evil one. Take the helmet of salvation and the sword of Spirit, which is the word of God. Here end the Bible reading. பிறந்தநாள் திருநாள் வாழ்த்துக்கள். இந்த வாரத்தில் இன்றைக்கும் இந்த வாரத்திலும் தங்களுடைய பிறந்த நாட்களின் திருமண நாட்களை காண்கிறதை வாசிக்கிறேன். இன்னைக்கு 6ஆம் தேதி மிஸ்ஸஸ் பான்சி சிம்சன் அவர்களும், 7ஆம் தேதி மிஸ்டர் ஜி ரூபன் ஜோசப் அவர்களும், 8ஆம் தேதி மிஸ்ஸஸ் ஜெயா ராஜேஷ் பால் அவர்களும், அதே தேதியில் மிஸ்ஸஸ் மர்சி ஜானட் பீட்டர் அவர்களும் தங்களுடைய பிறந்த நாட்களை காண்கிறார்கள். திருமண நாட்களை 7ஆம் தேதி மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் பி ஜேக்கப் அவர்களுடைய குடும்பமும், 8ஆம் தேதி மிஸ்ஸஸ் அண்ட் ரெவரண்ட் ஆல்வின் ராஜ் அவருடைய குடும்பமும் தங்களுடைய திருமண நாட்களை காண்கிறார்கள். பிறந்த நாட்களை காண்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து அவர்களையும் அவருடைய பிறந்த நாட்களையும் நான் அவர்களுடன் வாழ்த்து ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு தீர்க்காயுசையும் சரீர சுகபலத்தையும் ஆவிக்குரிய ஆசீர்வாத நன்மைகளையும் கொடுத்து சந்தோஷம் சமாதானத்தோடு வாழ, கர்த்தருக்குள்ளாக எல்லா விதமான ஆசீர்வாத நிறைவோடு கூட வாழத்தக்கதாக, தீர்க்காயுசோடு வாழத்தக்கதாக, சுகபலத்தோடு வாழத்தக்கதாக நான் நம்முடன் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். திருமண நாளை காண்கிற அருமையான குடும்பங்களையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் திருச்சபையின் சார்பாகவும் அன்புடன் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். தொடர்ந்து குடும்பமாய் ஆண்டவரை சேவிக்க அர்ப்பணித்து ஆண்டவருக்கு மகிமையாய் ஜீவிக்க, சுகபலத்தோடு வாழ, குடும்ப வாழ்விலே உங்களுடைய மனதிலே ஆண்டவருடைய ஜெபத்திலே வைத்திருக்கிற எல்லா விதமான நன்மைகளையும் இன்னும் ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிற ஆசீர்வாதங்களையும் பெற்று மகிழ்ச்சியோடு ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறவர்களாக, ஆண்டவருடைய மாட்சியை அறிவிக்கவர்களாக தொடர்ந்து வாழ உங்களுடைய திருமண நாளை அன்புடன் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அவர்களுக்காக நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. இன்றைக்கும் இந்த வாரத்திலும் பிறந்த நாட்களை காண்கிற இந்த தம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். சரீர நன்மைகளை கொடுக்கிறவர் கர்த்தர், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் கொடுக்கிறவர் கர்த்தர். ஆயுசு காலங்களை உடைய கரத்தில் வைத்திருக்கிறீர்கள் சுவாமி. நம்முடைய பிள்ளைகளுக்கு தயவாய் கொடுத்திருக்கிறீர்களே, சகல ஆசீர்வாதங்களையும் ஆவிக்குரிய நன்மைகளையும் சரீர ஆசீர்வாதங்களையும் பெற்று மகிழ்ச்சியோடும் ஆண்டவருக்கு மகிமையாகவும் சமாதானத்தோடும் வாழ, தீர்க்காயுசோடு வாழ, அந்த தீர்க்காயுசோடு கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிற சுகபலத்தோடு வாழத்தக்கதான ஆசீர்வாதங்களை பிள்ளைகள் பொழிந்தரும்படியாக என்னுடைய கிருபையுள்ள கருத்தை ஒப்புக் கொடுத்து வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். திருமண நாளை காண்கிற மிஸ்டர் ஜேக்கப் ஐயா அவருடைய குடும்பத்திற்காக, ரெவரண்ட் ஆல்வின் ஐயா அவருடைய குடும்பத்திற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. பிள்ளைகளை ஆசீர்வதி. இதுவரை குடும்ப வாழ்வின் நன்மைகளை கொடுத்ததோடு வாழ்விலே துணை நின்றிருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். உத்தமர்களுக்கு கர்த்தர் துணை, எங்களுக்கு துணை நிற்கிற கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே துணை நின்று தங்களுடைய வீட்டை கட்டுவதிலே கர்த்தர் ஒத்தாசை செய்து, ஆண்டவரே கர்த்தர் வீட்டை கட்டுகிறார், கர்த்தர் தமக்கு பிரியமானவனுக்கு நிற்கிறார். நம்முடைய பிள்ளைகளுடைய பார்வையிலே பிரியமானவர்களாய் காணப்பட்டிருக்கிறபடியாக ஸ்தோத்திரித்து தொடர்ந்து குடும்ப வாழ்வின் நன்மைகளிலே மகிழ்ச்சியோடு வாழ, சந்தோஷம் சமாதானத்தோடு வாழ, சுகபலத்தோடு வாழ, ஆண்டவரை வாழ்விலே சாட்சி பகரத்தக்கதான ஆசீர்வாதங்களை பிள்ளைகளை பொழிந்தருளி தேவைகள் சந்திக்கப்பட்டவர்களாய், நம்முடைய வாக்கு தத்துவத்தின் நிறைவு பெற்றவர்களாய் வாழ அவர்களையும் அவருடைய திருமண நாளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுதும் நம்முடைய சிறு குழந்தைகள் மனப்பாட வசனம் சொல்வார்கள். நாம் children will recite in the verse. The Lord all your heart. The eyes of the Lord are on the righteous, and his ears are attentive to their cry. Psalm 34 verse 15. வர்த்தட்ட நன்மையுடன் நன்மையால் முடி சுற்றியதே தங்கிதான் 65 11. Amen. Thank you. Mercy on me, O God, have mercy.
mercy on me, for my soul takes refuge from you. Psalm 59 verse 1. Thank you. I am the Lord who has made all things. Isaiah 44:34. Amen. Thank you. May the God of hope fill you with all joy and peace in believing, so that by the power of the Holy Spirit you may be abound in joy. Romans 13:15. ஜெபம் செய்வோம். இந்த நாளின் மன்றாட்டு ஜெபத்தை மிஸ்டர் ஜான் கிங்ஸ்லின் அவர்கள் நமக்காக ஏறெடுப்பார்கள். Let's pray. Oh Lord Jesus, thank you for this wonderful day. Thank you for giving me the opportunity to pray. Thank you, Lord. Thank you, Lord, for everything you have done, you are doing, going to do, Lord Jesus. Lord Jesus, in this day we pray for all our church members. Be with them, lead them, guide them, Lord Jesus. We are praying for all the youths, children's. Currently, Lord Jesus, due to this pandemic, Lord, we are facing so much financial crisis and everything, Lord Jesus. And Lord Jesus, schools are not open, Lord Jesus. Everything is closed, Lord. We are praying for that, Lord Jesus. Due to that, exams have been cancelled, Lord Jesus. And you be with them. Lord Jesus, due to this pandemic, Lord, online schools are going on, Lord. We are praying for all the students, Lord Jesus, who are studying, Lord, through these online studies, Lord. You bless them, Lord Jesus. And we are praying for the youths, Lord Jesus, who are given their interviews, who are waiting for their jobs. You be with them, you lead them, guide them, Lord Jesus. You give them a good job, Lord Jesus, so that they should be able to support their families, take care of their families, Lord Jesus. And we are praying for all the elders, lead them, guide them, remove all the weakness, Lord Jesus. Give them a good strength, good health, Lord Jesus. And due to this pandemic, Lord Jesus, due to this virus, Lord, so many health have been gone down, Lord Jesus. But you have be with them, lead them, guide them, Lord Jesus. And so many have lost their lives, so many have lost their belongings, so many lost their near and dears, Lord Jesus. We are praying for each one of them, Lord. You strengthen them, Lord Jesus. We are praying for our WCSCS, Lord Jesus. We are praying for each and every one, Lord Jesus. You be with them, give them a good health, strengthen them in your presence, Lord Jesus. And Lord Jesus, Heavenly Father, we thank you for all the missionaries. Be with them, lead them, guide them, Lord Jesus. Give them a good food to eat, good water to drink, good shelter to live, Lord Jesus. And Lord Jesus, we are praying for our missionaries, Thomas Tagamwar, Lord Jesus. You give him a good health and bless his family, Lord Jesus. Let them face all the daily needs, Lord Jesus, basic need, Lord Jesus. And lead them, guide them. We are praying for all other missionaries, Lord Jesus, from all the organization, Lord. In some places they have been attacked, Lord Jesus, killed, Lord Jesus. We are praying for each one of them. You lead them, guide them, Lord Jesus. You take care of them, Lord Jesus. And we are praying for this government, Lord Jesus. In this pandemic, Lord Jesus, they are governing, Lord. Give them a good knowledge and wisdom, Lord Jesus, how to govern and how to lead, Lord Jesus. You give them a good knowledge and wisdom, Lord Jesus. And without any mistake or without any problem, Lord Jesus, it should be gone, Lord. We are praying for our Prime Minister, President, and all the Chief Ministers, Lord Jesus. Together, they all should work nicely, Lord Jesus. They should make them know, Lord Jesus, that God is watching you, Lord Jesus. At least for that fear, Lord Jesus, they should be able to work wholeheartedly, Lord Jesus, without harming anyone. You be with them, and we are praying for each one of us, Lord Jesus. You be with us, lead us, guide us,
and with each one of us. Now we are going to end this prayer in Jesus' name. We pray. Amen. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்தை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களுடைய இல்லங்களிலே நீங்கள் பத்திரமாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். நிச்சயமாக கர்த்தர் உங்களையும் என்னையும் சுகத்தோடு பலத்தோடு இதுவரை காத்து நம்மை ஆதரித்து வந்திருக்கிறார். அதற்காக என் தேவன் முதலாவது ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் கொடுத்த எல்லா கிருபைகளுக்காக ஆண்டவருடைய நாமத்தை பயன்படுத்துகிறேன். அதோடு கூட இந்த துன்ப காலத்திலும் பாடுகள் நிறைந்த இந்த காலத்திலும் இயற்கையின் சீற்றங்கள் வேறு, நோய் தொற்று என்று சொல்லி பல துன்பங்கள், அதனாலே வேலை வாய்ப்புகள் இல்லை, வருமானங்கள் இல்லை, வெளியிலே செல்ல முடியவில்லை, சுதந்திரமாக வாழ முடியவில்லை, பல கட்டுப்பாடுகள், இவைகளின் மத்தியிலே கர்த்தர் அற்புதமாய் நம்மளை நடத்தி அதிசயமாய் காத்து ஜீவனை முதலாவது நமக்கு கொடுத்திருக்கிறார். அதுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். மீண்டும் கர்த்தருடைய வசனங்களை 2 வாரங்களுக்கு பின்பாக உங்களோடு கூட பகிர்ந்தளிப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நிச்சயமாக பெரிய காரியங்களை நமக்கு செய்வார் என்பதற்கான சந்தேகம் இல்லை. கர்த்தருடைய எப்பொழுது சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த சந்தோஷத்தில் நிறைவோடு கூட கர்த்தருடைய வசனத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். கடந்த நாட்களில் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பியில கர்த்தர் தந்த அடுத்த அருமையான வசனத்தின் செய்தியினுடைய தொடர்ச்சியை இந்த நாளில் உங்களோடு கூட பகிர்ந்தளிக்க விரும்புகிறேன். Already we have started another message that God has given us, another message in our life, so that our life may be strengthened and edified, our life may be found always victorious, particularly in the spiritual life. நம்முடைய வாழ்வு எப்பொழுதும் ஜெயமாக இருக்கும் என்பதான ஒரு அருமையான கர்த்தருடைய செய்தியை கர்த்தர் நாட்களை கொடுத்திருக்கிறார். அவருடைய தொடர்ச்சியை நாம் உங்களோடு கூட பகிர்ந்து அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட அருமையான வசனத்தை வாசித்துவிட்டு செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்லிருக்கிறோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம், இவைகள் எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே என்று சொல்லி வாசிக்கிறோம். In all these things we are more than conquerors through him who loved us. God has called us to be conquerors through him, not letting alone and fight it out. It is God who loved us going to help us to attain victory or overcome the things which we are fighting, which we are struggling with. இந்த நாட்களில் கர்த்தர் நமக்கு ஜெயம் கொடுக்கிறவராய், God has called us to be conquerors. ஜெயம் கொள்ளுகிறவராய் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த உலக வாழ்க்கையில மாம்சிக ஜீவியத்திலும் நாம் ஜெயம் கொள்ள வேண்டும், ஆவிக்குரிய ஜீவியத்திலும் நாம் ஜெயம் கொள்ளுகிறவராய் இருக்க ஆண்டவர் இந்த காலங்களில் நம்மை அழைத்திருக்கிறார். சரி, கடந்த வாரத்தில் ஒரு சில காரியங்களை நாம் சிந்தித்தோம். We have seen few things according to the words which we read now, which God has given us to be conquerors in this world, so that we may attain eternal life. We have seen only a few introduction last week. கடந்த வாரத்தில் ஒரு சில அறிமுகங்களை நாம் இன்ட்ரோடக்ஷன் டெஃபினிஷன் கடந்த நாட்களை நாம் ஒரு சில விளக்கங்களை சந்தித்தோம். முதலாவது நமக்கு இருக்கிற போரை குறித்து அல்லது யுத்தத்தை குறித்து, நமக்கு இருக்கிற போராட்டங்களை குறித்து, நாம் எதில் ஜெயிக்க வேண்டும் என்பதை குறித்து ஒரு சில விளக்கங்களை நாம் கடந்த வாரத்தில் செல்கிறது. What we have to take victory over, or what we have to take, we have to overcome in our life, both in physical life and spiritual life. அவைகளை குறித்து கடந்த நாட்களில் சிந்தித்தோம். அதில் நான் சொன்னேன், நமக்கு இருக்கிற போராட்டத்தை குறித்து வேதம் பயன்படுத்துகிற ஒரு சில வாக்கியங்களை சொன்னேன். ஒன்று, இது யுத்தம் என்று சொன்னேன். This is a war. Second one is this is a struggle, போராட்டம். This is going to be a wrestling. இது ஒரு மல்யுத்தம் என்று சொல்லி, இது ஒரு ஃபைட், இது ஒரு சண்டை. இட்ஸ் a battle, இது போர் என்று சொல்லப்பட்டது. இட்ஸ் a conflict, அது ஒரு மோதல். இட்ஸ் a contest, அது ஒரு போட்டி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இது யுத்தம், போராட்டம், மல்யுத்தம், சண்டை, போர், மோதல்,
போட்டி என்று சொல்லி பல வார்த்தைகள் வேதாகமத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதை நாம் சொல்லிட்டோம். We have seen that the things which we have to take victory over, it's a war, it's a struggle, it's a wrestling, it's a fight, it's a battle, it's a conflict, and it's a contest. இப்படிப்பட்ட காரியங்கள் வேதாகமத்திலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். சரி, இப்போ அதுல இன்னொன்று பார்த்தோம், நமக்கு எதிராளியார், நமக்கு எதிர் போரிடுகிறவர்கள், who is going to fight against us, who is fighting against us, who is contesting against us, who is warring against us, who is battling against us, who brought the conflict against us. And so we have seen all these things. That means in short, who is going to be our opponent. யார் நம்முடைய எதிராளி என்று சொல்லி, எதிர்ப்பவர்கள் என்று சொல்லி, அல்லது நம்முடைய போராடுகிறவர்கள் அல்லது போட்டியிடுவர்கள் சொல்லி கடந்த நாட்களில் சேர்த்தோம். அதுல முதலாவது நாம் நமக்கு, கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் according to Galatians chapter 5 verse 17, we ourselves. There is a battle, there is a struggle, there is a fight, there is a conflict, there is a contest which is happening within ourselves. That means we ourselves are the opponent. நாம் நமக்கு நாமே போட்டியாளர்களாக, எதிரிடையாக இருப்பவர்களாக, எதிரியாக இருக்கிற போராட்டத்தில் இருக்கிறோம் என்று பார்க்கிறோம். அடுத்ததாக second one is Satan. Satan uses the world as an opponent, as an enemy who comes against us to fight against us. நமக்கு விரோதமாக போராடுவதற்கு இந்த உலகத்தின் காரியங்களை பயன்படுத்துவாங்க சொல்லி பார்க்கிறோம். Our own self, the world and the transworld. உலகத்திற்கு அப்பாற்பட்டு சாத்தானுடைய சக்திகள் நமக்கு விரோதமாக போராடி கொண்டிருக்கிறதை நாம் சிந்தித்தோம். One is our own self and the world and the transworld. ஆக இப்படி 3 காரியங்களை வேதாகமத்தின் அடிப்படையிலே நமக்கு எதிரடியாக இருக்கிறவர்களாக நாம் சிந்தித்தோம். தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்த்து நிற்கவும், சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும், திராணி உள்ளவர்களாக முடிக்கி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்போ கடந்த வாரத்தில் சிந்தித்தோம். அடுத்தது what is winning in the battle? What is taking victory? ஜெயம் என்றால் என்ன? What is the victorious point? ஜெயிப்பதனுடைய உச்சம் என்ன, ஜெயமுனை என்ன என்பதை குறித்து கடந்த வாரத்திலே நாம் சிந்தித்தோம். ஜெயிப்பது என்றால் என்ன? பரிசுத்தமாயும் நீதி உள்ளவர்களாயும் வாழ்வதுதான் ஜெயம், எடுக்கிற ஜெயம். Being holy and righteous is going to be the victory or winning point. ஆக நாம் ஜெயம் கொள்ளுதல் என்றால் என்ன? பரிசுத்தமாயும் நீதியாயும் வாழ்வது. தோல்வி என்னது? What is going to be the loss and what is going to be the failure in the battle? It is committing sin. பாவம் செய்வது என்பதை கடந்த வாரத்திலே நாம் சிந்தித்தோம். இவ்வளவு காரியங்களை கடந்த வாரத்திலே நாம் சிந்தித்து முடித்திருக்கிறோம். சரி, இன்றைக்கு நம்முடைய வாழ்விலே நம்ம கடந்த வாரத்தில் அது மாத்திரமல்ல, நாம் தனியே போராடவில்லை, ஆண்டவர் நமக்கு ஒத்தாசையாக இருக்கிறார் என்று சிந்தித்தோம். போராட வேண்டியவைகளை விட்டுவிட்டு போராட வேண்டியவனோடு போராடாதபடி நாட்களில் நாம் என்ன செய்கிறோம்? ஆண்டவர் நேசிக்கிற கர்த்தருடைய ஜனங்களோடும் உலக மக்களோடும் கூட போராடி கொண்டு பகையை வளர்த்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி கடந்த வாரத்தில் சிந்தித்தோம். சரி, இந்த வாரத்தில் இந்த போராட்டத்தில் ஜெயிப்பதற்கு நாம் ஒரு சில காரியங்களை தரித்துக் கொள்ள வேண்டும். With our all human weaknesses, it is going to be very difficult to fight it out in this world. In the struggle, our taking victory is going to be a challenging one, and it is going to be a difficult one if we go with all our physical strength or with all our human nature. If we fight in this battle, we are going to be failure or loser one. நிச்சயமாக இந்த யுத்தத்திலே, இந்த போராட்டத்திலே நாம் தோல்வி அடைவர்களாக இருக்கிறோம். இப்பொழுது நம்முடைய மாம்சீக பலத்தோடு பலகீனத்தோடு இந்த யுத்தத்திலே நாம் கடந்து செல்லணும். அதுக்காக ஒரு சில காரியங்களை நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அவைகளை மாத்திரம் இந்த நாளிலே விலைக்கு காண்பித்து விட்டு நான் இந்த நாளின் செய்தியை முடிக்க விரும்புகிறேன். முதலாவது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3 காரியங்களை பார்த்தோம்.
this is a war. Last week we have seen this is a war and the winning point. This week we are going to meditate on what we have to wear as a weapon to fight against this battle. இந்த யுத்தத்திலே நாம் போராடுவதற்கு நாம் ஒரு சில காரியங்களை அணிந்து கொள்ள வேண்டும். To prepare ourselves to fight the war, to prepare ourselves to fight the battle, we have to wear some of the armor of God. தேவன் நமக்கு வைத்திருக்கிற போர் ஆயுதங்களாகிய, ஆவிக்குரிய ஆயுதங்களாகிய ஆயுதங்கள், தேவனுடைய ஆயுதங்களை, ஆயுத வர்க்கங்களை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதம் நாம் அழைக்கிறது. அது நமக்கு தெரிந்த ஒரு சத்தியமா இருக்கிறதுனால அதுல நான் அதிக நேரம் செலவழிக்காதபடி வருகிற காலங்களில் அந்த போராயுதங்களை வைத்து நாம் எப்படி இந்த யுத்தத்தில் ஜெயிக்க வேண்டும் என்பதை பின்னால் வரும் நாட்களில் நான் உங்களோடு கூட பகிர்ந்தளிப்பேன். ஆனால் இந்த நாட்களில் நமக்கு நாம் அணிந்து கொள்ள வேண்டிய போராயுதங்களை குறித்து மாத்திரம் சிந்தித்துவிட்டு இந்த நாளின் செய்தியை நான் முடிக்க விரும்புகிறேன். I will help it out when in the future how we are going to use the armor of God against this battle so that we can take victory over, so that we can overcome in this battle and win it. இதை எப்படி ஜெயிக்க வேண்டும், எப்படி பயன்படுத்த வேண்டும். It is not an easy thing to use any arm in the war. When David was given the armor, he did not use it. அதை அவன் பயன்படுத்தலையோ. தாவீது கோலியாத்துக்கு விரோதமாக நான் யுத்தம் பண்ணுவேன் என்று சொன்ன பொழுது he was given, அவனுக்கு கொடுக்கப்பட்டது எது, அவனுக்கு போராயுதங்கள் கொடுக்கப்பட்டது. அதெல்லாம் போட்டு பார்த்துட்டு அதுல அவனுக்கு பழக்கம் இல்லை. அதுல என்ன செய்யலாம், அவனுக்கு பழக்கம் இல்லாதனால அவன் ஏற்கனவே பழகியிருந்த போராயுதங்களை கொடுத்து, எளிமையான போராயுதங்களை கொடுத்து, தனக்கு இருந்த போராயுதங்களை வைத்து அந்த பெரிய கோலியாத்தை என்ன செய்யறான், ஜெயிக்கிறத நம்ம பார்க்கணும். He was wearing all the he was given all the arms of an army man, but he was not used to all those things, and even he could not bear it. He could not bear the weight of the arms and all. So he said he removed everything and he used as simple weapons when he went against Goliath and won the battle. ஆகவே தாவீது ஒரு பெரிய பெரிய ஆயுதங்கள் எல்லாம் என்ன செய்யலாம், அவனுக்கு பழகின ஆயுதம், சாதாரண மிருகங்களை அழிக்க வைத்திருக்கிற, விரட்ட வைத்திருக்கிற சாதாரண ஆயுதத்தை வைத்து பெரிய ஆயுதாரியை என்ன செய்யலாம், என்ன அன்னைக்கு ஜெயித்ததை நாம் பார்க்கிறோம். ஆகவே கர்த்தருடைய யுத்தம் இப்படிதான் நடத்தப்படுகிறது. நிறைய நேரங்களில் இன்னைக்கு அநேக திருச்சபைகள், there are many churches, they always say that Lord empower with all your spiritual gifts and everything. Yes, spiritual gifts are given, so it is given to us so that we may take victory over all these things in the battle. But what happens when we pray that, you pray that, oh Lord, empower us, give us your power. Those who are praying like that, they don't know why they are asking the power of God. Why they are asking the power of God? ஏன் இந்த வல்லமை உண்டு சொல்லி ஜெபங்களின் ஆராதனைகளின் துள்ளி குறித்து பாடுகிறவர்கள் எதுக்காக தேவனுடைய வல்லமையை கேட்கிறாங்க அவங்களுக்கே புரியாது. கேட்டு பாருங்க, எதுக்காக தேவனுடைய வல்லமைன்னு கேட்டு பாருங்க, என்ன யுத்தம் கேட்டு பாருங்க, தெரியவே தெரியாது. யுத்தம் என்ன நினைக்கிறாங்க, பிசாசு பிடித்தவர்களை பிசாசுகளை விரட்டுறதுக்கும் நோயாளிகளை சுகமாக்குறதுக்கும் வல்லமை வேணும்னு கேட்கிறாங்க. அதுக்காக அல்லங்க. நீங்க இங்க ஆண்டோடைய வல்லமையினால நோயாளிகளை குணமாக்கிட்டு ஜெயிக்க வேண்டிய யுத்தத்துல நீங்க தோத்து போனீங்கன்னா நீங்க ஆண்டோடைய வல்லமையை பெற்று பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். ஆண்டுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து இந்த யுத்தத்துல தோத்து போயிட்டோம்னா பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். அதனால நம்ம ஆண்டோடத்துல கேட்க வேண்டிய விஷயங்களை ஜாக்கிரதையா கவனமா கேட்டு, அது எதுக்காக கேட்கிறோம்னு தெரியாமலேயே நம்முடைய கிறிஸ்தவ பாரம்பரிய வழக்கத்துல நம்ம எதுக்காக கேட்கிறோம், என்ன யுத்தம், எதை செய்யணும், எதை ஜெயிக்கணும்னு தெரியாமலே என்ன செய்யணும் இல்ல, போராட வேண்டியதை விட்டுட்டு போராட வேண்டிய காரியங்களில் போராடி கொண்டிருக்கிற கிறிஸ்தவ ஜீவியத்தை இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் ஜீவித்து கொண்டிருக்கிறார். ஆண்டுடைய வல்லமை இந்த யுத்தத்தில் தேவை. நான் அதை குறித்து வருகிற நாட்களில் உங்களோடு கூட பகிர்ந்திருப்பேன். ஆனா அதே சமயத்துல ஆண்டுடைய வல்லமையை பெற்றுக்கொள்வதற்கு
நீங்கள் தரித்துக் கொள்ள வேண்டிய போர் ஆயுதங்கள், தேவனுடைய ஆயுதங்கள், சர்வாயுதங்கள் உண்டு. அவைகளை குறித்தான ஒரு சரியான தெளிவான புரிந்து கொள்ளுதல் உங்களுக்கு எனக்கு வேண்டும். You have to have the right understanding of the armor of God, so that we may use it in this battle than the battle which we fight against human strength. இந்த நாட்களில் இன்னைக்கு நிறைய நேரங்களில் இந்த யுத்தத்திலே பயன்படுத்துவது போல ஆண்டோடைய வல்லமைகளையும் சர்வாயுத வர்க்கங்களையும் வேற எதுக்கோ என்ன செய்யணும் பயன்படுத்தி கொண்டிருக்கிற கிறிஸ்தவ ஜீவியத்தை இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பது வருத்தமான ஒரு காரியம். ஆகவே இந்த போராயுதங்களை குறித்து மாத்திரம் இன்னைக்கு உங்களோடு கூட பகிர்ந்தளிக்கிறேன். எபேசியர் 6ஆம் அதிகாரம் நான் வாசிக்கிட்ட அருமையான பகுதியில அவைகளை நாம் பார்க்கிறோம். 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து நாம் நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடும் எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாக தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே நாம் வாசிக்க கேட்கிறோம். We read in Ephesians chapter 6 verses from 11. I'll read it for you. Put on the full armor of God so that you can take your stand against the devil's schemes. For our struggle is not against flesh and blood, but against the rulers, against the authorities, against the powers of the dark world, against the spiritual forces of evil in the heavenly realms. Therefore, put on the full armor of God, so that when the day of the evil comes, you may be able to stand your ground, and after you have done everything, to stand. நீங்கள் நமக்கு போராட்டம் இருக்கு, இந்த உலகத்தில் போராட்டம் இருக்கு. ஆண்டுடைய சர்வாயுத வர்க்கத்தை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு என்ன செய்கிறது, அழைக்கிறதை பார்க்கிறோம். 14ஆம் வசனத்திலிருந்து என்னென்ன சர்வாயுத வர்க்கம் என்பதை நான் வாசிக்கலாம். நான் மட்டும் வாசித்து பின்பாக செய்திக்குள்ளாக கடந்து சொல்ல இருக்கிறேன். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறைகளை கட்டினவர்களாயும், நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும், சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும், பொல்லாங்கனையும் அக்னியாஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதா எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடயத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும் நில்லுங்கள். ரட்சணம் என்னும் தலைசீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி நான் வாசித்து விட்டு பின்பாக 17ஆம் வசனத்திலே 18ஆம் வசனத்திலே நாம் எப்படி இவைகளெல்லாம் தரித்து ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்பதை சொல்லுகிறார். அதை வரும் நாட்களில் நாம் சிந்திக்கலாம். எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ண வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். Then we find what are the armor of God from verse 14, Ephesians chapter 6 verses from 14. I'll read it for you. After that we can go to the sermon. Stand firm then, with the belt of truth buckled around your waist, with the breastplate of righteousness in place, and with your feet fitted with the readiness that comes from the gospel of peace. In addition to all this, take the shield of faith, with which you can extinguish all the flaming arrows of the evil one. Take the helmet of salvation and the sword of the Spirit, which is the word of God. In 18th verse we see that after putting all this armor of God, Paul calls us how to stand prepared with this armor of God and pray in spirit on all occasions with all kinds of prayers and requests. With this mind, be alert and always keep on praying for all the Lord's people. So we are just meditating upon the preparedness to fight against this war, to fight the war. இந்த யுத்தத்தில் ஜெயிப்பதற்கு நாம் எப்படி நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும், ஆண்டுடைய சர்வாயுத வர்க்கங்களை குறித்து என்பதை நாம் சிந்தித்து வருகிறோம். அதை மாத்திரம் சுருக்கமாக உங்களோடு சிந்திக்க
நாம் முயற்சிக்கிறோம். முதலாவது 2 விதமான ஆயுதங்கள் அடைக்கவநீங்கள், வெறும் தேவனுக்குரிய சர்வாயுதங்கள். நமக்கு ஃபைட் வந்து not only in the flesh and blood, the fight is not only in the flesh and blood, இந்த மாம்சத்தோட ரத்தத்தோடு மாத்திரம் நமக்கு என்னதில்லை, யுத்தம் இல்லை. சரினா, நமக்கு மாம்சத்தோடு ரத்தத்தோடு யுத்தம் இருக்குது. அந்த யுத்தத்தில் நம்ம எப்படி ஜெயிக்கிறோங்கிறத நம்ம தொடர்ந்து சிந்திக்கலாம். அந்த யுத்தத்தில் ஜெயிப்பதற்கு நமக்கு சில காரியங்களை தரித்துக் கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் யுத்தத்தில் ஜெயிப்பதற்கு ஆவிக்குரிய சர்வாயுதமாகிய தேவனுடைய சர்வாயுதங்களை நம்ம தரித்துக் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். 2 காரியங்களை சிந்திக்கிறோம். முதலாவது, இந்த மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் இருக்கக்கூடிய போராட்டத்தில் நாம் தரித்துக் கொள்ள வேண்டிய காரியங்களை வாசித்துட்டு அந்த காரியங்களை என்பதை சிந்திக்கலாம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தர் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவு மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்துக் கொண்டு என்று சொல்லி பார்க்கிறோம். You put on all these things and face the world. You read in Colossians chapter 3 verse 12. I'll read it for you. Therefore, as God's chosen people, holy, dearly loved, clothe yourself with compassion, kindness, humility, gentleness, and patience. மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் இருக்கக்கூடிய போராட்டத்தில் நாம் அல்லது போராடி ஜெயிப்பதற்கு மாம்சீக சில சர்வாயுத வர்க்கங்கள் இருக்கிறது. அது நமக்குள்ளாக ஏற்படுத்தப்பட வேண்டிய மாற்றங்கள். There should be some of the changes taken place in our life. That changes we have to put on. We have to put on bringing some changes in our character. நம்முடைய குணாதிசயங்களிலே ஒரு சில மாற்றங்களை கொண்டு வந்து அந்த குணாதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையில தரித்துக் கொண்டவர்களாய் முதலாவது இந்த மாம்சத்திற்குரிய ஆயுதங்களை தரித்துக் கொள்ள நம்மை ஆயுதப்படுத்தும். இந்த உலகத்திற்குரிய ஆயுதங்களை தரித்துக் கொண்டவர்களாய் the worldly arms of God, worldly arms to face the world. இந்த உலக காரியங்களை சந்திப்பதற்கு நாம் உலக சர்வாயுத வர்க்கத்தை நாம் தெரிந்து கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அவைகளை ஒரு சில காரியங்கள் அது என்னவென்றால் நம்முடைய குணாதிசயங்கள்ல மனம் திரும்புதலோ மாற்றங்களோ வராதவர்கள், நீங்க என்ன பெரிய சர்வாத வர்க்கமாகிய இந்த சொல்லப்பட்டிருக்கிற விசுவாசமோ ரட்சணியமோ மற்ற எந்த காரியங்களை ஆவிக்குரிய சர்வாயுத வர்க்கங்களை நீங்கள் தரித்துக் கொண்டாலும் யுத்தத்தில் ஜெயிக்க முடியாது. இங்க மாறணும்னா அந்த சர்வாயுத வர்க்கங்களை நம்மால என்ன செய்ய முடியாது, தரித்துக் கொள்ள முடியாது என்கிற உண்மையை கிறிஸ்தவ விசுவாசிகள் நீங்களும் நானும் கவனிக்க வேண்டும். அதை ஒத்துக்கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். நிறைய நேரங்கள்ல என்ன செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க மனம் திரும்புதலும் மாற்றங்களும் இல்லாதபடி நாங்க விசுவாசம் என்னும் கேடயத்தை பிடித்தவர்களாயும் ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொண்டவர்களாயும் தலை சீராவை அணிந்தவர்களாகியும் இல்ல மார்கவசத்தை தரித்தவர்களாயும் நாங்க ஜெயிச்சோம்னு சொல்லி இன்னைக்கு தோற்று போகிற கிறிஸ்தவர்கள் தான் இருக்கிறாங்க. முதலாவது மாற்றங்கள் எங்கெல்லாம் வரணுமோ அங்க மாற்றங்களை கொண்டு வந்து இந்த யுத்தத்துல இந்த அருமையான சர்வாயுத வர்க்கங்களை தரித்துக் கொள்ளணும். அதை தான் வாசிக்க கேட்டோம். என்னதெல்லாம் நமக்கு இருக்கக்கூடிய குணாதிசயங்கள்ல மாற்றங்கள். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தம். முதலாவது பரிசுத்தம், இரண்டாவது நமக்குள்ளாக அன்பு அல்லது பிரியம் அல்லது அன்பு, இரக்கம், தயவு, மனத்தாழ்மை, சாந்தம், நீடிய பொறுமை. இதெல்லாம் நம்முடைய குணாதிசயத்தில் காணப்பட வேண்டிய மாற்றங்கள். இதெல்லாம் தரித்துக் கொள்ளணும். முதலாவது இதை தரித்துக் கொள்ளாதபடி ஆண்டவருடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொண்டு யுத்தத்தை என்ன செய்ய முடியாது, பேஸ் பண்ண முடியாது. இன்னைக்கு முயற்சி அப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது. இங்க தரித்துக் கொள்ள வேண்டியவர்களை தரித்துக் கொள்ளாதபடி நிறைய நேரங்களில் மற்ற ஆண்டவருடைய சர்வாயுத வர்க்கங்களாய் இன்றைக்கு போற்றப்படுகிறவர்கள் உண்மையாக போற்றப்பட வேண்டிய விஷயங்கள். ஆனா அதை தரித்துக் கொள்ள முயற்சிக்கிற கிறிஸ்தவர்கள் தோற்று போய் விடுகிறார்கள் என்பதை மாத்திரம் இந்த காலவெளியில் சொல்லிக் கொள்ள முடியும். Without bringing changes in their life or repenting,
When Christians try to put on all the armor of God and try to fight the battle, but they fail. முதலாவது இந்த சர்வாயுத வார்க்கங்களை தரித்துக் கொள்வதற்கு தகுதியே மனம் திரும்புதல். The very eligibility to put on the armor of God is repentance alone. Repenting in our character. என்னுடைய குணாதிசயங்கள மனம் திரும்புதலை கொண்டா வராதபடி இந்த சர்வாயுத வர்க்கங்களை தரித்துக் கொள்வதில் பிரயோஜனமே இல்லை. ஆக எனக்குள்ள மனம் திரும்பாதபடி, மனம் மாறாதபடி என்னுடைய வாழ்க்கையில சர்வாயுத வர்க்கங்களை தரித்து இந்த போராட்டத்தில் ஜெயிக்க முடியாது என்பதை இந்த காலவெளியில அழுத்தம் திருத்தமாக நான் உங்களோடு கூட சொல்லிக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வர வேண்டிய மாற்றங்கள், put on the changes which you have to brought through repentance. In what are the areas you are not repentant and you are not repentant? In what are the areas you have to bring changes? Unless you put away the old nature, you cannot put on the new nature. உங்களுடைய பழைய குணாதிசயங்கள் எல்லாம் விட்டு மனம் திரும்பி மனம் திரும்பாதபடி புதிய குணாதிசயங்களை தரித்துக் கொள்வது கடினமான ஒரு காரியம். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பழைய குணம் அப்படியே இருக்கு. இல்ல திடீர்னு ஒரு ஆளை ஒரு கிறிஸ்தவரை கோபப்படுத்தி பாருங்க, அப்பதான் தெரியும் அவங்க மனம் திரும்பி இருக்கிறாங்களா இல்லையா. அதுக்காக யார்கிட்ட போய் கோபப்பட்டு இருக்காதுங்க, சண்டை வந்துட போகுது இல்லையா. எப்ப யாரு சண்டைக்கு வருவாங்கன்னே தெரியாது. நல் மனசோடு ஏற்றுக்கொள்கிறது ரொம்ப கடினமான ஒரு அதுக்காக அதை செய்ய சொல்லல. நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில கோபதாபங்கள் வரும் பொழுது என்ன செய்யணும், நம்முடைய பழைய மனுஷன் அப்படியே எழுந்திருச்சு வெளியே வந்து அந்த பழைய மனுஷன் சாகாதபடி அவனுக்கு ஒரு உயிரூட்டம் கொடுத்து வச்சுக்கொண்டே இருக்கணும். The old we have always kept the old man or old nature in our life somewhere, giving life to that old nature always. Unless you put away, make that old nature dead, it is, you cannot put on the new nature in your life, a new man which is created in the image of Christ. So putting on the new nature is so important to put on the armor of God, the spiritual arms of God, to fight the battle. கவனிங்கள், அப்போ மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருவது அவசியமான ஒரு காரியம். This is so important in repenting, in putting on the armor of God, or spiritual arms of God. அப்ப நமக்குள்ள மனம் மாறி இருக்கிறோமா என்பதை இன்னைக்கு காலை வழியில சிந்திப்பார். அந்த மனம் திரும்புதல், பழைய குணாதிசயங்கள்லாம் மாற்றத்தை நான் கொண்டு வந்துட்டேன், நான் இனி அதை செய்ய மாட்டேன், இனி அப்படிப்பட்ட குணாதிசயங்கள் எனக்குள்ள வராது. இங்கே கொலோசியர்ல சொல்லப்பட்டிருக்கிற குணாதிசயங்கள் எனக்குள்ள நான் கொண்டு வருவேன். நான் பரிசுத்தத்தை கொண்டு வருவேன், நான் அன்பை என்னுடைய வாழ்க்கையில கொண்டு வருவேன், இரக்கத்தை கொண்டு வருவேன், தயவை கொண்டு வருவேன், மனத்தாழ்மையை கொண்டு வருவேன், சாந்தத்தை கொண்டு வருவேன், நீடிய பொறுமை கொண்டு வருவேன். இதெல்லாம் நான் தரித்துக் கொள்வேன். இதுல ஏதாவது ஒரு குறைபாடு இருந்துச்சுன்னா எங்கேயோ நம்ம மனம் திரும்பலன்னு அர்த்தம். எங்கேயோ ஒரு குணாதிசயத்துல நம்ம மாற்றங்களை கொண்டு வரலன்னா இன்னும் மனம் திரும்பலன்னு அர்த்தம். If you are not brought any changes in the character which we have read in Colossians chapter 3 verse 12, we have failed in repenting in some of the character also, in some of the life in our life. அப்போ நமக்குள்ள மாற்றங்களை கொண்டு வர வேண்டியது மிகவும் அவசியமான ஒரு காரியம். We have to bring changes or repent in our life is so important before putting on the armor of God. That is holiness. The changes should be taken in our life. Our repentance should be taken in our life. Holiness means you confess the sin and leave away, take the forgiveness of sin, and made holy by the blood of Christ, and you become holy
first of all, the first character you should bring out is your holiness, for which you have to confess your sin, realize your sin, and when you confess your sin, God is going to forgive you. After you have taken the forgiveness, you have to take a covenant with the Lord that you will not sin again. நம்ம பாவம் செய்யாம பாவத்தை அறிக்கையிட்ட பின்பாக இனி நான் பாவம் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழி ஆண்டவருக்குள்ளாக எடுத்து பரிசுத்தமான வாழ்க்கைக்கு கொண்டு வரும். அப்ப பரிசுத்தத்தில் முதலாவது மாற்றத்தை கொண்டு வருவோம். பழைய பாவமான வாழ்க்கையெல்லாம் ஒழித்துவிட்டு பரிசுத்தத்தை கொண்டு வருகிறோம். We bring we put away the old sinful nature and put on the new nature, that is holiness through Jesus Christ. அப்போ அதை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் வேற என்னவா அதோட சேர்த்து அடிஷனலா குணாதிசயங்கள் மாறும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அன்புள்ளவர்களா will be so dearly the love, the fact called the feeling called love will be filled in our life. That changes you have to bring, or that repentance you have to come across. The second thing, third thing is clothe yourselves with compassion. That is the important character you have to put on to face the battle or to fight the battle. Right, after the kindness, and the third one, the fourth one is kindness, humility, gentleness, and patience. These are the important character before putting on the character which comes through repentance before putting on the armor of God. இது எல்லாத்தையும் நம்ம கடவுளுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்வதற்குள்ளாக கொண்டு வர வேண்டிய மனம் திரும்புதலாகிய குணாதிசய மாற்றங்கள். சரியா? இத முதல்ல செய்யணும். இதை செய்யாம இன்னைக்கு மற்ற சர்வாயுத வர்க்கங்களாகிய சத்தியம் என்னும் கச்சை, அப்புறம் நீதி என்னும் மார்க்கவசம், ஆயத்தம் என்னும் பாதரட்ச, விசுவாசம் என்னும் கேடகம், இன்னும் ரட்சணம் என்னும் தலைசிரா, ஆவிக்குரிய பட்டமாக வேதம், இவைகளெல்லாம் எடுத்து இன்னைக்கு போராடி தோத்து போகிற கிறிஸ்தவர்கள். மனம் திரும்பலன்னா இதை பயன்படுத்தவே நமக்கு தெரியாதுன்னு அர்த்தம். If you don't repent from the past life, from the old man, old nature, you cannot use, or you will not know how to use all this armor of God. இத முதலாவது இந்த காலவெளியில உங்களோடு கூட நான் பகிர்ந்திருக்கிறேன். இப்ப இந்த சர்வாயுத வர்க்கங்கள் என்னங்கிறத முதலாவது சிந்தித்து விட்டு அதோடு நான் முடிக்க விரும்புகிறேன். முதலாவது சத்தியம் என்னும் கச்சை என்றால் பெல்ட் என்று சொல்லி ஆங்கிலத்தில் பார்க்கிறோம் இல்ல, which holds the entire being. அப்போ சத்தியம், a truth. ஒரு மனுஷன் மனம் திரும்பிட்டான் அப்படின்னா மனம் திரும்பாதபடி சத்தியவானாய் இருப்பது கடினமான ஒரு காரியம். சத்தியம் என்றால் என்ன? தெய்வம் இருக்கிறார், தெய்வம் என்கிறது மட்டும்தான் சத்தியம். The truth is God exists. The existence of God, or the belief of existence of God, is come on us. Putting on the belief of God, the truth of God is so important. நம்முடைய வாழ்க்கையில அது ரொம்ப முக்கியமான. அப்போ ஒரு சத்தியவானாய் வாழ்வது, being truthful is so important in a Christian life. கிறிஸ்தவ ஜீவியத்திலே சத்தியமுள்ளவர்களாய் இருப்பது மிகவும் அவசியமான ஒரு காரியம். இரண்டாவதாக அடுத்தது, the second comes the breastplate of righteousness. அப்படின்னா மார்க்கவசம். These are all the defensive arms. இதெல்லாம் நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கான ஆயுதங்கள், போர் ஆயுதங்கள். சத்தியம் நம்மை பாதுகாத்துக் கொள்ளுகிற ஆயுதம். அடுத்தது நீதி என்றதானது நம்மை பாதுகாத்துக் கொள்ளுகிறதா. நீதி என்றால் என்ன? நிறைய பேருக்கு நீதிமானாய் வாழணும்னு ஆசைப்படுறாங்க, ஆனா நீதினா என்னன்னு தெரியாம இருக்கு. Most of the time we try to be righteous, but not knowing what is righteousness. Righteousness is simple definition. It is doing always the right thing in the sight of the Lord. கடவுளுக்கு முன்பாக சரியானவற்றை
மாத்திரம் செய்யும். நல்லது கெட்டது ரெண்டே ரெண்டு காரியம் தான் உள்ளது இருக்குது. One is good and another is false or evil. Always doing good or right thing is righteousness. The very definition is found in the very word. Doing always the right thing. சரியானது நம்முடைய பார்வைக்கு அல்ல. It is not in the things which is right in our sight, but the things which are right in the sight of God is we should be practice in our life. அப்ப நம்முடைய வாழ்க்கையில என்னது சரியானதை செய்வது. அப்ப அப்படிப்பட்ட these are all defensive verses. நாம் நல்லதை மாத்திரம் செய்யணும். நம்ம ஒப்பு கொடுப்பதற்கு அந்த சர்வாயுத வர்க்கத்தை, நீதி என்னும் சர்வாயுத வர்க்கத்தை என்ன செய்யணும், தரித்துக் கொள்ளணும்னு சொல்லி பார்க்கிறோம். The third one is feet of readiness. அப்படின்னா பாதரட்சை என்று சொல்லி பார்க்கிறோம். You read in KJV readers our sandals என்று சொல்லப்பட்டிருக்கிறது. feet of righteousness as feet of readiness. ஆயத்தம் என்னும் பாதரட்சை. என்றால் பாதரட்சை என்பது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். Sandals are so important. Shoes are so important. In any of the battle or in any of the contest, to fight against, to struggle against, to wrestle against. எந்த விஷயத்திலும் நமக்கு என்ன தேவை இருக்குது? பாதரட்சை. ரெடியா இருக்கணும் எப்பவும். இல்ல எப்போ சாத்தான் நம்ம விழுவாங்கன்னே தெரியாது, விழுங்குவான்னு நமக்கு தெரியாது, எப்ப நம்ம பாவம் செய்வதற்கான சூழ்நிலை கொண்டு வரான்னு தெரியாது. அப்ப அதுக்கு முன்னால நம்மள ஆயத்தமா வச்சுக்கணும். பாவம் செய்யாதபடி நம்மை காத்துக்கொள்வதற்கு நம்மை ஆயத்தமாய் வைத்துக் கொள்வது ஆயத்தம் என்கிறதான பாதரட்சி என்று சொல்லி பவுலடியார் சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். அடுத்ததாக ஷீல்ட் ஆஃப் ஃபெய்த். அடுத்தது கேடகம். நமக்கு நல்லா தெரியும் கேடகம்னா இந்த டிஃபென்சிவ் ஆர்ம். நமக்கு எதிராளிகளான நமக்கு பல விதமான சோதனைகளையும் பாடுகளையும் துன்பங்களையும் கொண்டு வரும் பொழுது அதை தடுப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரே ஒரு ஷீல்டு அல்லது கேடகம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விசுவாசம். விசுவாசம் இல்லாதபடி எந்த டிஃபென்சிவ் மெசர்ஸையும் எடுத்து நம்ம என்ன செய்ய முடியாது, இந்த வார்த்தை ஜெயிக்க முடியாது, இந்த யுத்தத்தில் ஜெயிக்க முடியாது. Without this faith we cannot. A defensive arm called the faith of breastplate, faith of shield, we cannot win the war. So in a war, both defense and offense. Defense in Christian life, mostly we take the defensive side to fight it out. Defensive side to fight it out. இந்த யுத்தத்தில் ஜெயிப்பதற்கு நிறைய நேரங்கள்ல நம்மை பாதுகாப்பு அம்சங்கள் தான் ரொம்ப முக்கியம். ஆவிக்குரிய ஜீவியத்துல பாதுகாப்பு அம்சங்கள் தான் ரொம்ப முக்கியம். டிஃபென்சிவ் மெஷர்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் இன் தி ஃபைட். அப்ப நமக்கு இந்த பாதுகாக்கிற ஒரு பெரிய ஆயுதம் சொல்லி பாத்தீங்கன்னா நமக்கு கேடகமாகிய விசுவாசம் தான். கேடகமாகிய விசுவாசம் தான் நமக்கு நம்மை டிஃபெண்ட் பண்ணுவதற்கு, நம்மை பாதுகாப்பதற்கு மிக முக்கியமான ஒரு காரியமாக அமைகிறதை பார்க்கிறோம். அடுத்ததாக ஹெல்மெட் ஆஃப் சால்வேஷன் ஆர் ஹெல்மெட் ஆஃப் சால்வேஷன், ரட்சணை என்னும் தலைசியா. ரொம்ப முக்கியமானது என்று சொல்லி பார்த்தீங்கன்னா பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளாமலேயே மற்ற எல்லா போராயுதங்களையும் தரித்துக் கொண்டு போராடுகிற கிறிஸ்தவர்கள் இருக்கிறார். ரட்சிப்புனா என்னே தெரியாது. ரட்சிப்புனா என்ன நினைக்கிறாங்க? வெறும் பாவத்தை மட்டும் அறிக்கைட்டு அப்படியே முடிச்சிடுறது. ஏற்கனவே இந்த திருச்சபையின் பொறுப்பை எடுத்த நாட்களில் ரட்சிப்பு என்றால் என்ன என்பதை நான் விளக்கி காண்பித்திருக்கிறேன். தேவ கோபாக்கினை நின்று நம்மை ரட்சித்துக் கொள்வது. தேவ கோபாக்கினை நின்று நம்மை ரட்சிக்கிறவர் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. What is salvation? Saving us from the very wrath of God which comes through the sin which we have committed. Wrath of God, that is going to be greatest danger of all the dangers we found in the world. இந்த உலகத்தில் காணப்படுகிற எல்லா விதமான ஆபத்துகளோட பேராபத்து தேவ கோபாக்கினை. அது நம்மளை யாரும் காப்பாற்ற முடியாத ஒரு சூழல் இருக்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து உங்களுக்காக எனக்காக பாடுபட்டு தேவ கோபாக்கினையை தன்மேல் ஏற்றுக்கொண்டார். Lord Jesus Christ, you came in this world to take the wrath of God on him on behalf of us, and he saved us from the wrath of God. We read it in Romans chapter
5:9. அப்போ அந்த தேவ கோபாக்கினிலிருந்து பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ரட்சிப்பின் அனுபவத்தோடு கூட, ரட்சிப்பின் அடையாளமாகிய தலை சீராவோடு கூட ரட்சிக்கப்பட்டவர்களாய் மாத்திரம் இந்த யுத்தத்திலே போராட அழைக்கப்பட்டிருக்கிறார். Only receiving the salvation we are called to this fight. To this fight. So wear the helmet of salvation. Wear the helmet of salvation. அடுத்ததாக கடைசியாக இந்த ஆயுதமானது used for both defense and offense. இந்த ஆயுதமானது நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கும் போராடுவதற்கும் பயன்படுத்துகிற போராயுதம். அது வேத வசனமாகிய தேவனுடைய ஆவிக்குரிய பட்டயம். நம்மை பாவத்திலிருந்து இந்த போராட்டத்தில் நம்மை தடுத்துக் கொள்வதற்கும், பாவம் செய்யாமல் நம்மை தடுப்பதற்கும், பாதுகாத்துக் கொள்வதற்கும், அதே சமயத்தில் பாவம் செய்யாமல் எதிர்த்து நின்று போராடுவதற்கும் இந்த வேத வசனம் என்ன செய்கிறது? பயன்படுத்த. இந்த போராட்டங்களை பாவம் செய்யாமல் நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு எப்படியெல்லாம் பயன்படுத்தணும் அப்படிங்கிறத வருகிற நாட்களில் உங்களுக்கு நான் சொல்லித் தருகிறேன். இந்த நாளில் ஆண்டவர்களோடு கூட என்னோடு கூட பகிர்ந்தெடுத்த விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மனம் திரும்புதல், மாற்றம். One is repentance, change in my character. Putting away the old nature. Putting away the old nature. Put the old man to death in Jesus Christ and put on the new man, which is created on the image of Christ. கிறிஸ்துவின் சாயலில் படைக்கப்பட்டிருக்கிற புதிய மனுஷனாகிய நல் குணாதிசயங்களை தரித்துக் கொண்டு இப்போ ஆண்டவர் கொடுத்திருக்கிற போராயுதங்களை எடுத்து இந்த யுத்தத்தில் போராடுவது மாத்திரம் தான் ஜெயிக்க முடியும். சுமல்லமான தேசத்தில் சுவாமி, இந்த காலவெளியில மனம் திரும்பாதபடி மாயையான சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொண்டவர்களாய் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் இந்த காலவெளியில மனம் திரும்ப அழைத்திருக்கிறேன். மனம் திரும்பாமலே கிறிஸ்தவர்களாய் வாழ முடியும். ஒரு சமயத்தை சார்ந்தவர்களா மனம் திரும்பாமலே வேதத்தை கையில் எடுக்க முடியும். மனம் திரும்பாமலேயே ரட்சிக்கப்பட்டவர்களாய் தங்களை வெளிப்படுத்த உண்மையான மனம் திரும்புதல் ஏற்படாதபடி பெயரிலும் மற்ற அளவிலும் மாற்றங்களை கொண்டு வந்து மனம் திரும்பாமல் இருக்கக்கூடிய மனம் திரும்பாமல் விசுவாசிகளாய் தங்களை வெளிப்படுத்துகிறார்கள். இந்த காலவெளியில மனம் திரும்ப அழைக்கிறேன். மாற்றங்களை ஆண்டவர் எங்களிடத்திலே காண விரும்புகிறேன். நாங்கள் எப்பொழுதுமே ஜெயங்கொள்ளுகளாய் இருக்க விரும்புகிறீர்கள். ஜெயங்கொள்ளுகளாய் இருக்க விரும்புகிறார். முதலாவது மனம் திரும்பி இந்த போராட்டத்தில் இறங்க வேண்டும் என்பதை இந்த காலவெளியில் மனம் திரும்பாத இடங்கள் எங்கள் வாழ்க்கையில் மாறாத காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் இருக்கும் என்றால் இந்த காலவெளியில் அவர்களை ஆண்டுடைய காலத்தில் மாறுவதற்கு ஒப்புக்கொள்ள, மாற்றிக்கொள்ள ஒப்புக் கொடுக்கிறோம். பாவ சாயலை மாற்றிக்கொள்ள, அன்பு தாழ்ச்சியை மாற்றிக்கொள்ள, இரக்கம் தாழ்ச்சியை மாற்றிக்கொள்ள, பொறுமை தாழ்ச்சியை மாற்றிக்கொள்ள இந்த காலவெளியை அந்த மாற்றத்தை இன்றையிலிருந்து எங்களுடைய வாழ்க்கையில காண அழைக்கிறீர்கள். அப்பொழுது மாத்திரம் இந்த போராட்டத்தை அர்ப்பணித்த பிள்ளைகளை நிராசை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவும் எழுந்து நின்று தேவனுடைய நாமத்திற்காக
ஆராதனையின் முடிவுக்கு பாமாலைகளில் 249 பாமாலை பாடுவோம். Pacham nilu rachanya virare Rajavin kodiyetri poratam seyume Senadivadi Yesu matarai mekolvar Bin veti kridam suri Sengolum ochuvar Nalni paracham nilu yekalamudungal Porkole tode setre meivisuvasetar Anjamalan mayore poradi varume Isasin tirar sene mevirti velume Nalmi parpacham nilum yevira suramum Nambamal divya sakti tetre prayogium Sarvayudatayum kartavai saruvir Yemosamum paramal mun tandil selluvir Nalmi parpacham nilu poratam hoyume Vemporin koshtam vetri pataga marume Mekolum virar jiva por kridam suduvar Bin loganatharode vitara saduvar ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் எங்களை அழைத்திருக்கிறீர். முதலாவது இந்த யுத்தத்திலே காலெடுத்து வைப்பதற்கே மனம் திரும்புதலும் எங்களுடைய வாழ்விலே குணாதிசயத்தில் ஏற்படுகிற மாற்றங்களையும் கர்த்தரை எதிர்பார்க்கிறோம் சுவாமி. அந்த மாற்றங்களை தரித்துக் கொண்டவர்களாய் பின்பு சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொண்டு இந்த யுத்தத்தில் போராடி ஜெயிக்கிறவர்களாய் எங்களை அழைத்திருக்கிறீர்கள். அதுக்கு அர்ப்பணித்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கிறார். பிள்ளைகள் கொடுத்திருக்கிற காணிகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். உழைத்திருக்கிறார்கள், பிரயாசப்பட்டிருக்கிறார்கள். எங்களுடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிறவர் நீர் என்பதை என்ற விசுவாசத்தோடு கூட நன்றி நிறைந்த இருதயத்தோடு உம்முடைய சன்னிதானத்தில் படைத்திருக்கிற காணிக்கைகளை ஆண்டவர் அங்கீகரித்து ஆசீர்வாதத்தை பெருக பண்ணி ஆண்டவரே தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக உடைய கரத்தில் பெற்றுக்கொண்டு உடைய கரத்தை தாழ்த்தி ஒவ்வொருடைய இல்லங்களை உள்ளங்களையும் தேவ சமாதானத்து நிறைவினால், தேவ சந்தோஷத்து நிறைவினால், தேவ சுகவாழ்வின் நிறைவினால் நீர் பாதுகாத்துக் கொள்ள முடியாது. உம்முடைய கிருபைக்கு ஆவலை அர்ப்பணிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் காவலும் சந்தோஷமும் சமாதானமும் என்னென்றைக்கும் உங்கள் அனைவரோடு